ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாக கிறிஸ்துவத்தின் மேன்மை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இதற்கு தேவன் தாமே உதவி செய்யும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்துவத்தின் மேன்மை குறித்து இந்த மனுக்குலம் அறிந்திருக்கிறதா என்றால் தெளிவாக அறியவில்லை என்றே நான் தெரிகிறேன். அதாவது ஒவ்வொரு மனிதனும் காலை எழுந்ததிலிருந்து ஏதோ ஒரு பிரயாசப்படுகிறான். அந்த பிரயாசத்தின் பின்னணி என்ன என்று சொன்னால் அவனுடைய மன விருப்பம். அந்த மன விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக பிரயாசப்படுகிறான். அந்த பிரயாசம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு சிலருக்கு அந்த பிரயாசம் முயற்சிகள் வாய்க்கிறது, அநேகருக்கு வாய்ப்பதில்லை. உதாரணமாக ஒரு +2 படிக்கிற ஒரு மாணவன் நல்லபடியாக படித்து முடித்து அதிக மதிப்பெண் பெற்று உயர்கல்வி, அதாவது ஒரு மெடிக்கல், இன்ஜினியரிங் அப்படின்னு உயர்கல்வி கற்பதற்கு ஆசைப்படுகிறான். இதற்காக ஒரு வருடம் பிரயாசப்படுகிறான், முயற்சி செய்கிறான். எல்லோருக்கும் அந்த முயற்சி வெற்றி பெறுவதில்லை. சிலர் தோல்வியை தழுகிறார்கள். இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரயாசத்திலும் வெற்றி தோல்வி என்பது சகஜமாக இருக்கிறது. இந்த தோல்வியை தழுகிறவர்கள் சில போதைய வஸ்துக்களுக்கு அடிமையாகிறார்கள், விரக்தி அடைகிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள ஒரு மனிதர்களுக்கு கிறிஸ்தவத்தின் பங்களிப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்வது மாத்திரம் மட்டுமல்ல, இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுக்கு கிறிஸ்தவம் உதவி செய்வது மாத்திரம் அல்ல, அடுத்த கட்டத்துக்கும் அந்த மனிதனை அழைத்து செல்கிறது. அதாவது இந்த பூமியில் மனிதன் விரும்புகிற எல்லாவற்றையும் சம்பூரணமாய் பெற்றுக்கொள்ளவும் கிறிஸ்தவம் உதவுகிறது. முதல் படி. 2வது படி கிறிஸ்தவத்தின் பங்களிப்பு என்னன்னு சொன்னால், இந்த மனுக்குலத்தில் அறியாமையினால் சங்கடப்படுகிற அநேக ஆத்மாக்களுக்கு, அநேக மனிதர்களுக்கு கிறிஸ்துவின் உதவியை, கிறிஸ்தவத்தின் மகத்துவத்தை எடுத்து சொல்லி அவர்களையும் சம்பூர்ணமுடையவர்களாக, செழிப்புள்ளவர்களாக, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி கொள்ளவர்களாக மாற்றுவதற்கும் உதவி செய்கிறது. அதாவது குறிப்பாக எல்லா மனிதனும் இந்த ஜீவராசிகளுக்கு, இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் சேவை செய்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த சேவையும் செய்வதற்கு ஏற்ற வல்லமையும் பலத்தையும் கிறிஸ்துவம் தருகிறது. இதைத்தான் வேத புத்தகத்திலிருந்து சில வேத வசனங்களோடு ஆதாரத்தோடு நான் ஒரு 5 நிமிடத்திலே உங்களுக்கு புரிய வைக்க முடிய ஆசைப்படுகிறேன். அதாவது ஒரு மனிதன் பிரயாசப்படும் பொழுது, நெத்தி வேர்வை சிந்தி அங்கு இங்கும் உழைக்கும் பொழுது அநேக ஒரு அதிக சதவீத மனிதர்களுக்கு அது எளிதாக நடந்து விடுவதில்லை. படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், தொழில் செய்கிறவர்களாக இருக்கட்டும், எல்லா பிரயாசமே, ஒரு விவசாயம் செய்கிறவர்கள், அவர்கள் எதிர்பார்த்த பலன் எளிதாக கிடைப்பதில்லை. கடின உழைப்பு உழைத்தும் கிடைக்காமல் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனித முயற்சி, தன்னுடைய சுய முயற்சி மாத்திரமே வெற்றி பெறுவதில்லை. தேவனுடைய உதவி, அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய உதவி, பரலோக தேவனுடைய உதவி தேவையாக இருக்கிறது. இதை அநேகர் இதற்கு நேராக திரும்புவதில்லை. தெய்வமில்லை, ஒன்றுமில்லை அப்படி என்று முடிவு செய்து கொண்டு தன்னுடைய சொந்த பலத்தை கொண்டே, நம்முடைய மாம்ச பலத்தை கொண்டே பிரயாசப்படுகிறார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் வருத்தப்பட்டு சஞ்சலப்படுகிறார்கள். ஆனால் கொஞ்சம் மனம் திரும்பி காரண காரியங்களை யாராவது இப்படி என்னை போன்றவர்கள் சொல்லும்போது அதை கேட்பார்கள் என்று சொன்னால், கேட்டு அதை முயற்சி செய்வார்கள் என்றால் அந்த பலன் எளிதாக கிடைக்கும். அதாவது வேத புத்தகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி என்ற ஒருவர் பல 1000 வருடங்களுக்கு முன்பாக இவ்வாறாக அவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்கள் பாவங்களே அவர், அதாவது தேவன், உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதாவது மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இயல்பான பாவங்களே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் தடையாக இருக்கிறது என்று வேத புத்தகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதன் இயல்பாக தன்னை முன்னோர்கள் செய்த பாவங்களும் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. அந்த பாவங்களே பரலோக தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாமல் ஒரு தடையாக இருக்கிறது. இதற்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களின் பாவங்களுக்காக
தேவனே மனிதனாக பூமியிலே பிறந்து இந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அதாவது பரிசுத்தமாக அவர் 33 வருஷம் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதை விசுவாசிக்கிறவர்கள், அதாவது பழைய ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்கடாக்களின் மீது கையை வைத்து தன்னுடைய பாவங்களை ஆட்டுக்கு பக்கமாக திருப்பி கொண்டு 2வது அந்த ஆடை பலி செலுத்துவான், ரத்தம் சிந்த வைப்பான். இப்பொழுது இவன் பாவ நிவர்த்தி ஆவதாக பழைய ஏற்பாடு காலத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. இது டெம்பரவரியான ஒன்று. மீண்டும் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் அவனுக்குள்ளாக வருகிறது. இதையெல்லாம் போக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமில்லாமல் பூமியிலே வாழ்ந்து பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி இதை விசுவாசிக்கிற யாவர்களுக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லி இந்த பூலோகத்தை விட்டு கடந்து சென்றார். இன்றைக்கும் இதை கேட்குற நீங்கள் இதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசிக்கிற யாவர்களும், தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற யாவர்களும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். தேவனிடமிருந்து ஒத்தாசை கிடைக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அனுதினமும் இந்த காரியத்தை விசுவாசித்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை மனந்திரும்பி ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் தேவனுடைய ஒத்தாசையோடு காரியங்களை நடப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கிருபையாக எளிதாக எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். அதாவது அனுதினமும் இந்த காரியத்தை விசுவாசித்துவிட்டு, ஆண்டவரே என்னென்ன செயல்களுக்கு செய்ய இருக்கிறேன், உம்முடைய ஒத்தாசை தேவை, நான் முயற்சிக்கிறேன், உம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று கேட்கறதுக்கு எல்லா விதமான காரியங்களும் எளிதாக கை கொடுக்கிறது. இதற்கு பெயர் தேவனுடைய கிருபை என்று சொல்கிறோம். அதாவது தேவனுடைய ஒத்தாசையை நமக்கு கிடைக்கிறது என்பதை ஒரு மனிதன் எப்பொழுது தெரிந்து கொள்கிறானோ, தேவனுடைய உதவியை எப்போதுமான நாடுகிறானோ, இந்த பழக்கத்துக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் அவன் எல்லா தேவைகளையும் எளிதாக பூர்த்தி செய்கிறான். சம்பூர்ணமுடையவனாக ஒரு மனிதன் மாறிவிடுகிறான். ஆனால் இது மாத்திரமே ஒரு மனிதன் முழுமையானவன் அல்ல. அதாவது காரு பங்களா சகல தேவைகளும் தேவன் தருகிறார் என்று வாழ ஆரம்பித்து விட்டால் இதுவும் ஒரு முழுமையான வாழ்க்கை அல்ல. இதுவும் ஒரு சுயநலமான வாழ்வு. தேவன் இதற்கு மாத்திரம் பயன்படவில்லை. இந்த அறியாமல் வாழ்கிற இந்த மனுக்குலத்திற்கு இன்னும் எவ்வளவோ தேவை உள்ள ஜனங்களை நோக்கி பார்த்து அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கும் தேவன் கிருபை அளிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது 2 கொரிந்தியர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் என்ற ஒரு தேவ மனிதர் இவ்வாறு சொல்கிறார்: நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரிகளிலும் பெறுகிறவராய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், உங்களுக்கு மாத்திரமல்ல, சகலவித நற்கிரியைகளிலும். சகலவித நற்கிரியைகள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு சிலர்கள் சில ட்ரஸ்ட்டு வச்சு ஏழைகள் கஷ்டப்பட்டவங்களுக்கு இலவச உணவு கொடுக்குறாங்க. சில அனாதை பிள்ளைகளுக்கு எடுத்து நடத்துகிறாங்க. சிலர் முதியோர்களை நடத்துகிறாங்க. இதெல்லாம் எல்லாரும் செய்ய முடியறதில்லை. இது போன்ற எவ்வளவோ காரியங்கள் இந்த மனுக்கள் ஒரு சிலர் தான் செய்கிறாங்க. மற்றவங்க என்னுடைய சுய படைப்பே, என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய பொருளாதார தேவை, தன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியாமல் திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனுக்குலத்திலே அற்ப சொற்பமாக ஒரு சில மனிதர்கள் தான் இதையும் தாண்டி கஷ்டப்படுகிற மனிதர்களுக்கு உதவி செய்வராக இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் எல்லோருமே இதை மாதிரி நற்கரியை செய்ய தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறது. அதாவது நம்முடைய தேவையை மாத்திரம் பூர்த்தி செய்வது தேவன் அல்ல, மற்றவர்களுடைய தேவையும் நாம் பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்தால் அதற்கும் தேவன் கிருபை அளித்து அதற்குண்டான பலத்தையும் சத்துவத்தையும் வருமானங்களையும் பொருளாதார தேவைகளையும் சந்திக்கிறார். நாம் சுயநலமாக வாழாமல் இந்த பூமியிலே வாழுகிற காலங்களில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மாமனிதனாக தேவன் மாற்றுகிறார். இப்படி செய்வதனால் நமக்கு என்ன நன்மை என்று சொன்னால், பவுல் என்ற தேவ மனிதர் ரோமர் நிருப புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறார்:
சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தேவன் அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது பூரணப்படுகிறதுன்னு சொன்னால், நம்முடைய சகல தேவைகளையும் தேவனிடமிருந்து பெற்று வாழ முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, இந்த பூமியிலே வாழ்கிற மற்ற மனிதருக்கு அந்த மனுக்குலத்திற்கு நற்கிரிகள் செய்கிறவர்களாக மாற வேண்டும். எவ்வளவு நற்கிரிகள் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான நற்கிரி வல்லமையும் சத்துவத்தையும் நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நற்கிரிகளுக்கு இந்த பூமியை விட்டு கடந்து நாம் செல்லும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. சதா காலமும் தேவனோடு உயிரோடு வாழ்கிற மரணமில்லாத ஒரு பெருவாழ்வு நமக்கு உண்டாகிறது. இந்த பூமியிலேயும் இன்றைக்கி அநேகர் அற்பசற்பமாக சில மனிதர்கள் மட்டும் பேசப்படுகிறார்கள். மறைந்தாலும் சில மனிதர்கள் மட்டும் பேசப்படுகிறார்கள். அவர்கள் அநேக மனிதர்களுக்கு நற்கிரியை செய்தவர்கள் தான் பேசப்படுகிறார்கள். நாம் மறைந்தாலும் இந்த பூமி, இந்த அடுத்த ஜெனரேஷன் நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தும், நம் பெயரை பேச வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சுயநலமாக வாழாமல் அநேக மனிதர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக வாழ வேண்டும். அதற்கும் தேவன் உதவி செய்கிறார். ஆகவே இந்த ஆடியோ மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமனதோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் நம்முடைய சகல தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். அதுக்கு அடுத்த கட்டமாக மற்றவருடைய தேவையும் சந்திப்பதற்கு ஏற்ற விதமாக நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஒரு முழு மனிதனாக மாற்றுகிறார். ஆகவே இதை கேட்கிறவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவத்துக்குள் வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்விலும் எல்லா குறைவுகளையும் நீக்கி அநேக ஜனங்களுக்கு நீங்கள் பிரயோஜனமுள்ளாக இருக்கும்படி தேவன் தாமே உங்களை அழைக்கிறார். இந்த செய்தியை